கணக்கெடுக்காம இருந்துருவோம். சொன்னா சொல்லிட்டு போறான்டுவோம். ஆனா அந்த வசனத்துல நேர்மை இல்லை. சொன்னா சொல்லிட்டு போறான்னு யாருக்கு சொல்லுவோம் தெரியுமா? அவனால எந்த பிரயோஜனம் இல்லாதவனு தான் சொல்றது. அவனால் இவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையா, எங்களுக்கு மற்றவன் சொல்றத பத்தி எல்லாம் கணக்கு இல்லைன்றாங்க. ஆனால் மாசம் ஒருத்தர் 50,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இதை சொன்னா சொல்லிட்டு போற இவர் சொல்றது இல்லையே, 50,000 போயிடும். அதற்கு ஏன் அவர் அப்படி சொன்னாரு விசாரித்து சொல்லணுமே, குர்ஆன் வசனம் எவ்வளவு விஷயங்களை சொல்லுது என்று அவர்கிட்ட விளங்கப்படுத்த பார்க்கிறது. இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய ஏற்படுகின்ற அந்த அன்பு போலியான அன்பு என்பதை காட்டுகிறது. உங்கள் மீது ஒருவர் அன்பு வைப்பது இருக்கிறது, அது பெரியோரு நியாமத். சகோதரர்களே, அந்த அன்பும் 100% இருந்தால் உங்களுக்கு உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவில் அந்த அன்பு நீங்கள் கேட்காமலே ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அது இன்னொரு மடங்கு மிகவும் நலம். சகோதரர்களே, உலகத்திலேயே உங்களை விரும்பக்கூடிய உயிரினும் மேலாக அன்பு வைக்கக்கூடிய அதாவது ஒரு உறவு, ஒரு உயிர் இருக்கும் என்றால் அது தாயும் தந்தையும் மாத்திரம்தான். தாயும் தந்தையும் மாத்திரம்தான். நீங்கள் கொடுக்கின்ற கணக்கை பார்த்து உங்களோடு அனுபவிப்பவர்கள் அல்ல. நீங்கள் கொடுக்கின்ற கணக்கை பார்த்து அனுபவிப்பவர்கள் அல்ல. உலகத்திலே எல்லோரையும் விட உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு உயிர் இருக்கும் என்றால் அது தாய் தந்தையுடைய உறவு மாத்திரம்தான். ஆனால் எங்களிடத்தில் மதிப்பில்லாத ஒரு அன்பும் அதுதான். எங்களிடத்தில் இந்த அன்பு நம்மளுக்கு இலவசமாக கிடைச்சா எதுவும் மதிப்பில்லையே. இலவசமாக கிடைச்சா எதுவுமே மதிப்பில்லை. அதாவது பில்கேட்ஸே இலங்கைக்கு வந்து ஃப்ரீயா கிளாஸ் போட்டாலும் மதிப்பு வராது. சும்மா எங்கே இருக்கிற ஒரு ஆள் 2000 மாசம் அடிச்சுன்னா போயிடுவான். அந்த சல்லியை வச்சு தான், அந்த பணத்தை வச்சு தான் உள்ளுக்கு இருக்கிற பெருமதியா இல்லையான்னு பார்க்கறது. அதனால தாயுடைய தந்தையுடைய அன்பு இலவசமாக கிடைப்பதனால் அந்த அன்பை பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. அந்த அன்பை பற்றி யாருக்கும் கவலையே கிடையாது. நம்மளை உலகத்திலே நாங்கள் கேட்காமலேயே 2 பேர் உயிருக்கு உயிராக விரும்புகிறார்களே என்கின்ற எண்ணம் கிடையாது. அவருடைய அன்பை பாதுகாக்க வேண்டுமே என்ற எண்ணம் கிடையாது. சர்வசாதாரணமாக பக்கத்திலே ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருப்பாரு, அவருடைய அன்பை பாதுகாக்கிறதுக்காண்டி இவர் எவ்வளோ பேணுதலாய்ப்பாரு. அவர்கிட்ட ஒரு வசனம் போயிடப்படாது, கொஞ்சம் உரத்து பேசினா கோச்சு கொள்வாரு, பிசினஸ்ல பிரச்சனை ஆயிரும், எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அவரை பத்தி தப்பா பேசக்கூடாது என்றெல்லாம் தனக்கு பக்கத்தில் உள்ள நண்பரோடு பேணுதலாக இருப்பார். அதே பேணுதலை தாய் தந்தையோடு காட்ட மாட்டார். அதே பேணுதலை அவருடைய அன்பு சிதைந்திடக்கூடாது என்பதற்காக காட்ட மாட்டார்கள். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தாய் தந்தையுடைய பெருமதி என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதுதான். சகோதரர்களே, இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முக்கிய 4 அம்சங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான 4 அம்சங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்ப்பீர்கள் என்றால் தாயை கவனித்தல் என்பது அந்த 4 பகுதிக்குள்ளும், தந்தையை கவனித்தல் என்பது அந்த 4 பகுதிக்குள்ளும் அடங்கிவிடும். அதை நல்ல முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் அன்பு என்றால் என்ன, தாயை கவனித்தல் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். சகோதரர்களே, முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் எல்லோரும் மறுமையை நம்பியவர்கள், மறுமையிலே நன்மை தட்டு பாரவாக வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருப்பவர்கள், தீமையுடைய பகுதி குறைய வேண்டும் என்ற எண்ணங்களோடு இருப்பவர்கள், அதே நேரத்தில் லட்சக்கணக்கு செலவழித்து கோடிக்கணக்கு செலவழித்து அந்த நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லாதவர்கள். அந்த நன்மையை ஜிஹாது களம் இங்கே இல்லை, கோடீஸ்வரர்கள் இல்லை, ஆனால் அந்த நன்மையை பெற வேண்டும். ஏன் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவனுக்கு அந்த கோடியை செலவழித்து அந்த நன்மையை பெறுகின்ற எண்ணமும் இல்லை. அப்படி இருக்கின்ற நேரத்தில் உலகத்திலே ஏகத்துவத்திற்கு பின்னால், அல்லாவை ஒருவனை வணங்க வேண்டும் என்கின்ற அமலுக்கு பின்னால், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாது, தொழுகின்ற அந்த அமல் அல்லாது ஒரு மிகச்சிறந்த அமல் இருக்கும் என்றால் அது தந்தைக்கும் தாய்க்கும் செய்கின்ற நலவுகள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அமல்களில் எது சிறந்தது என்று கேட்கிறார்கள். நேரத்திற்கு தொழுவது, இரண்டாவதாக பிர்ருல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நலவு செய்து என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு நலவு செய்யுங்கள். அதாவது இந்த உலகத்திலேயே நன்மை தேடணும் வேண்டும் என்றால் ஜிஹாதை விட, அது போன்ற மகாபரிய கோடான கோடி தர்மங்களை விட, நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற அமல்களை விட, அதைவிட பல நன்மைகள் உங்களுக்கு பாரமான அந்த தட்டிலே விழ வேண்டும் என்றால் தாய் தந்தைக்கு நீங்கள் செய்கின்ற நலவுகள் தான். அவசரமா நன்மை தட்டு பாரமாகிடும். உங்களோட துவா கபூலாகுவதற்கு தாய் தந்தைகளுக்கு நீங்கள் செய்கின்ற நன்மை இருக்கிறது மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது
அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது வபர்ரம் ஈசா அலைஹிஸ்ஸலாமே சொல்றார், அல்லாஹ் என்னை எப்படி ஆக்கினான் தெரியுமா? தொழுகின்றவராகவும் நோன்பு பிடிக்கின்றவராகவும் வபர்ரம் பிவாலிததி, என் தாய்க்கு நலவு செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் என்னை ஆக்கினான். அது ஏன் ஸ்பெஷலா சொல்லணும்? என் தாய்க்கு நலவு செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் தஆலா என்னை ஆக்கினான். சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா? இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நலவு செய்தல் இருக்கிறதே, உங்களுடைய நன்மைக்கு, உங்களோட நன்மை தட்டு பாரமாக நானும் நினைப்பேன், நீங்க நினைப்பீங்க நிறைய அமல்கள் கிடைக்கணும். அந்த நன்மை தட்டு பாரமாவதற்கு அதை போன்ற ஒரு வழியே கிடையாது. அதை போன்ற ஒரு வழி கிடையாது. இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை சொல்லுகிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முஸ்லிமை கொலை செய்தால் அவர் நிரந்தர நரகவாதி என்று நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்படி முஸ்லிமை வேண்டுமென்று கொலை செய்தவன் இந்த உலகத்தில் தௌபா கேட்டால், மன்னிப்பு கேட்டால், அகப்படாமல், அரசாங்கத்துக்கு அகப்படாமல் தௌபா கேட்டால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. அல்லாஹ்வுடைய நாளை மறுமையில் அதுக்கு தனி விசாரணையும் உண்டு. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிப்பட்ட ஒரு கருத்தில் இருந்தார்கள். என்ன கருத்து தெரியுமா? இந்த உலகத்திலும் மன்னிப்பு கிடையாது. கொலை செஞ்சிட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அவருக்கு என்ன செய்யாது, மன்னிப்பு கிடையாது என்ற கருத்தில் இருந்தார்கள். பின்னர் வாபஸ் வாங்கிவிட்டார்கள். அந்த கருத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். சகோதரர்களே, இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒருவர் வருகிறார். வந்து கேட்கிறார்கள், நான் கொலை செஞ்சிட்டேன், ஒரு கொலையோடு செஞ்சிட்டேன், எனக்கு அது அல்லாஹ்ட்ட தௌபா இருக்குமா? அப்புறம் அந்த கருத்தில் உள்ளவர் தானே ஆரம்பத்தில் உனக்கு தௌபா இல்லை என்றார். அவர் போறாரு. போற நேரத்தில் இப்னு அப்பாஸுக்கு வந்து ஒரு யோசனை வரும். அவரை கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்றாரு, அஹய்யுன் வாலிதாக்க, உன் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களான்னு கேட்கிறான். தாம் என்று சொல்கிறான். அவர்களுக்கு நலவு செய்து வாழ், சில வேளை அது உனது பாவத்தை மன்னிக்கலாம் என்றான். அவர்களுக்கு நலவு செய்து வாழ், சில வேளை அது உங்களது பாவத்தை மன்னிக்கலாம் என்று சொல்லி அனுப்புறேன். ஏன் நான் அதை இப்னு அப்பாஸுடைய செய்தி ஒரு ஆதாரமாக நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சஹாபி ஒரு தான் எடுத்த ஒரு முடிவிலிருந்து பின்வாங்குவதற்கே காரணமாக இருந்த ஒரு நன்மை எது தெரியுமா? இந்த நன்மை. பெற்றோர்களுக்கு நலவு செய்தல் என்கின்ற பகுதி இருக்கிறதே, அது ஒரு மிகப்பெரிய அஜிராக அந்த இடத்துல எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் குகையிலே அடைபெற்ற 3 பேரை நாங்கள் பார்க்கிறோம். 3 பேரும் கேட்ட துவாவும் எங்களுக்கு தெரியும். அதில் ஒருவர் என்ன துவா கேட்கிறார்? தனது தந்தைக்கும் தாய்க்கும் செய்கின்ற நலவை வைத்து என்ன செய்கிறார்? யா அல்லாஹ், அந்த அளவுக்கு நான் நலவு செய்கிறேன், அதனால் இந்த கல்லை கொஞ்சம் அகற்றுவாயாக. அல்லாஹ் என்ன செய்கிறான்? விபச்சாரத்தை விட்டவருடைய கூலியை, ஒருவருடைய தொழிலாளியுடைய ஒரு கூலியை, சம்பளத்தை பேணுதலாக பாதுகாத்து வைத்து அதை ஆடுகளாகவும் மந்தைகளாகவும் மாற்றி திருப்பி கொடுத்தவரை போன்று அல்லாஹு தாலா தாய்க்கும் தந்தைக்கும் செய்த நன்றியை கொண்டு வந்து வைத்து அந்த கல்லை அகற்றினான் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்குள்ள அதே போன்று நாங்கள் துவா கூட கேட்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, தாய் தந்தைக்கு நாங்கள் நலவு நிறைய செஞ்சுக்கிறோம்னு வைக்கல, சுஜூதில் வந்து யா அல்லாஹ், என் தாய் தந்தைக்கு முற்படுத்தி நான் எதையுமே செஞ்சதில்லை, என்ற இந்த துவாவை கபூல் செஞ்சு கேட்டால் அதே துவாவை தான் நம்ம கேட்கிறோம். நாங்கள் அந்த துவாவின் மூலம் இது கபூல் செய்யப்படுவதற்கும் மிக வாய்ப்புள்ள ஒரு விஷயம் இது. இன்னும் நீங்கள் தாய் தந்தைக்கு நலவு செய்வது என்பது இருக்கிறதே, 1000 கோடி வாசல் ஒருவனுக்கு நன்மை செய்வதற்கு கொடுக்கப்பட்டதை விட மிகச்சிறந்த ஒரு வாசல் தான் தாய் தந்தை உயிரோடு இருப்பது. அதான் நபியர்கள் சொன்னார்கள், தாய் தந்தை உயிரோடு இருந்து இவனுக்கு அது கிடைச்சு, தாய் தந்தை உயிரோடு இருப்பது இவனுக்கு கிடைத்து அந்த தாய் தந்தை மூலம் இவன் சொர்க்கம் போகல என்று அவன் நாசமடையட்டும் என்றார்கள். இவ்வளவு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சி, அதுவும் சிம்பிளா கிடைச்சியும் இவன் சொர்க்கம் போகவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் என்றாங்க. இதை நம்ம மனதில் பதிய வைக்கணும். தாய் தந்தையுடைய சப்ஜெக்டுகள், அவர்களுக்கு செய்த எந்த நன்மையும் மிகப்பெரிய கோடி நன்மையாக எங்களுக்கு பதியப்படும் என்பது. இன்னும் புரிந்து கொள்வதென்றால், எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் ஒரு பகுதியால் போய்கிட்டு இருக்கார், தாகத்தால தண்ணீர் குடிக்கிறாரு. குடிச்ச பின்னால பார்க்குற ஒரு நாய் என்ன செய்யுது? நாக்க வெளியே போட்டுக்கினது, தாகத்தில் அங்க இங்கெல்லாம் திரிஞ்சிட்டு இருக்குது. இவர் பார்க்கிறாரு, என்னை போலதான் இந்த நாயும் தாகத்தில் இருக்குதுன்னு தண்ணி எடுத்து என்ன செய்யறாரு? அந்த நாய்க்கு கொடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நாய்க்கு கொடுத்த தண்ணீரின் மூலம் அவர் சொர்க்கம் நுழைந்தார். இறக்கப்பட்டதன் காரணமாக சொர்க்கம் நுழைந்தார். இந்த நாய் இந்த வாழ்க்கையில இவனுக்கு எதுவும் செஞ்சதே இல்லை, ஆனாலும் இறக்கப்பட்டு தண்ணீர் கொஞ்சம் கொடுத்ததால சொர்க்கம் போனார். இதற்கு சொர்க்கம் கூலி என்றால், எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாயும் தந்தைக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தோம் என்றால் எவ்வளவு பெரிய கூலி எங்களுக்கு பதியப்படும். ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டு தண்ணீர் கொடுத்ததிலேயே சொர்க்கம் என்றால், எங்களது தந்தைக்கும் தாய்க்கும் நாங்கள் இறக்கப்பட்டு தண்ணீர் கொடுப்பதில் ஒரு